அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகருடன் சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், சபாநாயகருடன் விஜயபாஸ்கர்கள் சந்தித்திருக்கின்றனர், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அறையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் ஆகிய இருவருமே சந்தித்து ஆலோசித்திருந்தார்கள். அப்போது தாவேகாவுடைய மூத்த அமைச்சரும் அவை முன்னோருமான செங்கோட்டையனும் அந்த ஆலோசனையில் பங்கேற்றிருந்தார். குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் ராஜினாமாவை சபாநாயகர் ரத்து செய்ய கோரி வழக்கு தொடங்கப்பட்டது. அதிமுக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் சட்டமன்ற செயலாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. கருத்து நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும்போது இருவர் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது தவறானது என மனு இருந்தது. மனு மீது இறுதி முடிவெடுக்க வரை விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என வழக்கின் விசாரணை ஜூலை 24ஆம் தேதி தள்ளி வைப்பதாக தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருந்த நிலையில்தான் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் குறிப்பாக சபாநாயகர் அறையில் மூவரும் ஆலோசனை மேற்கொண்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக அடுத்தடுத்த என்னென்ன வகையில் ஆலோசனை உள்ளிட்டவை குறித்தும் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் விஜயபாஸ்கர் கேட்டபோது அவர் தெரிவித்தது என்றால், கடந்த முறை நாங்கள் தாவேகாவில் அதிகபூர்வமாக இருந்தோம், ஆனால் மரியாதை நிமித்தமாக யாருமே சந்திக்கவில்லை, அந்த அடிப்படையில் தான் மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்தோம் என தெரிவித்திருந்தாலும் கூட இன்று கோர்ட்டு காலையில் நீதிமன்றத்தில் வந்த உத்தரவு அடுத்தது இந்த சந்திப்பு உள்ளிட்டவை பார்க்கும் பொழுது அடுத்த கட்டமாக சபாநாயகர் சார்பாக ஏதேனும் மேல்முறை செய்வாரா என்ற எதிர்பார்க்கும் கூட்டணிகளில் தான் சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.